ஃபேரி ரோஸ், ஆர்கிட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸோட மெயின்டெனன்ஸ் பற்றி தாங்க இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பூக்கள் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி வெறும் ஸ்டெம்மாக மட்டும் நிற்கும். அப்போ நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. செடி டைபேக் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் வேண்டாம். இது ஆல்ரெடி பூக்கள் முடிஞ்ச ஸ்டெம் இந்த மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக கட் பண்ணணும். அதுவே காமிச்சு கொடுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது நாங்கள் கட் பண்ணாததுனால சைட்லேருந்து புது துளிர்கள் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃப்ளவர் முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னாவே பிளான்ட்டை அடுத்து சூப்பராக க்ரோ ஆகும். இது கட் பண்ணாமல் விட்டால் என்னக்கா ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடில் அது எங்கே துளிர் எடுக்குதோ அந்த மட்டும் துளிர் எடுத்துகிட்டு மீதி ரிமைனிங் நிற்கிற பிரான்ச்சு அதே மாதிரி உங்களுக்கு அப்படியே பிளாக்காக தான் நிற்கும். ஸோ அதில் எந்த க்ரோத்துமே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பிளாக்காக தான் நிற்கும். அடுத்து துளிர்கள் ஸ்டார்ட் ஆகுமே தவிர உங்களுக்கு இதிலேருந்து எந்த துளிர்களுமே வராது. அதனால் செடிகள் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் அக்கலியாக இருக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்கிட் ரோஸ், ஃபேரி ரோஸ் சொல்லக்கூடிய இந்த ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி வேறு எந்த ரோஸ்க்கு உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி டிப்ஸ் கண்டிப்பாக வரும்.